ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாயின்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ப்ரீவியஸாக டுட்டோரியல்ன்ற ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் பிரான்ச் எம்ப்ளாயின்ற 2 டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த எம்ப்ளாயி டேபிள்குள்ளே போனீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி என்ன, எம்ப்ளாயி நேம் என்ன, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த எம்ப்ளாயோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, சேல்ரி என்ன அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் தென் இவங்க எந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பிரான்ச்சுக்கான ஐடி இருக்கும். இந்த பிரான்ச்சோட நேம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரான்ச் டேபிளில் அந்த ஐடி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ராம் வந்து அட்மினாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பிரான்ச்சோட என்ன பிரான்ச் நேம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணுன்னா இந்த பிரான்ச் டேபிளுக்கு போயிட்டு இங்கே இருக்குது அங்கே வந்து என்னவா இருக்குது, சென்னையாக இருக்குது. ஸோ ராம் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இந்த மீனா வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களோட பிரான்ச் ஐடி என்ன 3. ஸோ அப்போ பிரான்ச் டேபிளுக்கு போயிட்டு 3ன்ற இதில் என்ன இருக்குது, பெங்களூர். ஸோ மீனா வந்து ஹெச்ஆராக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இந்த வித்யா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அட்மினாக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட பிரான்ச் ஐடி என்னன்னு கேட்டிங்கன்னா 4. அப்போ நான் 4ன்ற பிரான்ச் ஐடிக்கு போயிட்டு 4ன்றதில் என்ன இருக்குது, டெல்லி. ஸோ இந்த வித்யா வந்து அட்மினாக டெல்லி பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நான் சொல்லலாம். ஓகே, இப்படி எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கு இல்லையா? இப்போ எனக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இங்கே எம்ப்ளாயி பிரான்ச் என்ன பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த டேபிளையும் கம்பைன் பண்ணணும். இந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வரும், இந்த டேட்டாஸை எடுக்கும், இந்த 2ன்றதை எடுத்துகிட்டு போய் இங்கே என்ன இருக்குது, சென்னை இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்து சென்னையை போடும். இப்படி இந்த 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரே டேட்டாவாக எடுக்கிறது தான் ஜாயின்ஸ். இன்னும் எக்ஸாம்பிள் தெளிவாக சொல்லணுன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த டேபிளில் ஏபிடி அப்படின்னு 3 காலம் இருக்குது. இந்த ஏபிடி இருக்கு இல்லையா, இதே மாதிரி இன்னொரு டேபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதை பிரான்ச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏபிடி, இங்கேயும் டிஇஎஃப் இருக்குது. இந்த பிரான்ச் ஐடியும் இதில் இருக்க பிரான்ச் ஐடியும் காமன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி எனக்கு ஏபிடிஎஃப் அப்படின்னு ஒரே டேபிளாக வரணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அப்போது ஏபிடிஎஃப் அப்படின்னு சொல்லி இந்த 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி ஒரே டேபிளாக எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஜாயின்ஸில் என்னென்ன ஜாயின்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் அண்ட் ஃபுல் ஜாயின் இருக்குது. அண்ட் தென் ஃபுல் ஜாயின் வந்து இப்போ MySQLல ஒர்க் ஆகிறது இல்லை, ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை தாண்டி க்ராஸ் ஜாயின் ஒன்று இருக்குது, அதையும் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது 2 டேபிளையும் கம்பைன் பண்ணி ஒரே டேபிளாக டேட்டாஸை எடுக்கிறது தான் ஜாயின். அதில் என்னென்ன ஜாயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக குவரிக்குள்ளே போய்டுவோமா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் என்ன கேட்டேன், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், பிரான்ச் என்ன பிரான்ச், எம்ப்ளாயி பிரான்ச் வேணும் இல்லையா, அதுக்கு நான் வரி எழுத போகிறேன். ஸோ நான் எம்ப்ளாயி டேபிளை கொடுத்துக்கிறேன். செலக்ட் எம்ப்ளாயின்ற டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி வேணும். முன்னாடி நம்ம எம்ப்ளாயி ஐடின்றதை டேரெக்டாக கொடுப்போம். இப்போ 2 டேபிள் கம்பைன் பண்ண போகிறோன்றனால எந்த டேபிளில் இருக்க என்ன காலம் வேணுன்றதை கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எம்ப்ளாயி ஐடி வேணும், எம்ப்ளாயி டேபிளில் இருக்க எம்ப்ளாயி நேம் வேணும், எம்ப்ளாயி டேபிளில் இருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ற காலம் வேணும், அண்ட் தென் அடுத்து பிரான்ச் டேபிளில் இருக்க பிரான்ச் நேம் வேணும். கரெக்டாக? இப்போது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், பிரான்ச் டேபிளில் இருக்க பிரான்ச் நேம் இதை கேட்டிருக்கோம். ஓகேவா? ஃப்ரம் டேபிள் நேம் என்ன, எம்ப்ளாயி. இது கூட ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின், இன்னர் ஜாயின், இது ரெண்டுமே ஒன்று தான். ஜாயின்னு போட்டிங்கனாலும் இன்னர் ஜாயின் போட்டிங்கனாலும் அவுட்புட் சேமாக தான் வரும். பட் ஒரு சில டைம் வந்து ஆர்டர் மாதிரி வரும், அதனால் நான் இன்னர் ஜாயின்னே கொடுத்துக்கிறேன். இன்னர் ஜாயின் எந்த டேபிளோட, பிரான்ச்ன்ற டேபிளோட. ஓகேவா? ஆன் என்ன டேட்டாஸை கம்பேர் பண்ண போகிறோம், இதில் இருக்க பிரான்ச் ஐடி, எம்ப்ளாயி டேபிளில் இருக்க பிரான்ச் ஐடியும் எம்ப்ளாயி டேபிளில் இருக்க பிரான்ச் ஐடியும் ஈக்குவல் டு பிரான்ச் டேபிளில் இருக்க
பிரான்ச் நேமும் பிரான்ச் ஐடியும் இல்லையா, எம்ப்ளாயி டேபிளில் இருக்க பிரான்ச் ஐடியும் பிரான்ச் டேபிளில் இருக்க பிரான்ச் ஐடியும் ஈக்குவலாக இருந்தால் இந்த காலம்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். கோ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் என்ன பிரான்ச்சுன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்படி தான் நம்ம 2 டேபிளில் இருக்க டேட்டாவை ஒரே டேபிளாக கம்பைன் பண்ணி எடுக்கிறது தான் ஜாயின்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம இன்னர் ஜாயிண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஜாயின் யூஸ் பண்ணாலும் சரி, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணாலும் சரி, கரெக்டு தான். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தோட அவுட்புட்டும் சேம் தான். இப்போது நான் இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணிட்டேன். இப்போது லெஃப்ட் ஜாயின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், காமனாக இருக்க டேட்டா ப்ளஸ் லெஃப்டில் இருக்க டேட்டாஸ் ஃபுல்லாக நமக்கு வரும். அதே ரைட் ஜாயின்னா காமன் டேட்டாஸ் ப்ளஸ் ரைட் ஜாயின் ஃபுல்லாக வரும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணதில் காமன் டேட்டாஸ் மட்டும் வந்ததா, அது இன்னர் ஜாயிண்ட். காமன் டேட்டாஸ் ப்ளஸ் லெஃப்ட் டேபிளில் இருக்க ஃபுல் டேட்டா வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் இங்கேயே இன்னர் ஜாயிண்ட்டுக்கு பதிலாக லெஃப்ட் ஜாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கோ கொடுக்குறேன். எந்த சைடு நல் வந்திருக்கு, பிரான்ச் நேம் சைடு. அப்போது எது லெஃப்ட் சைட் டேட்டான்னு கேட்டிங்கன்னா பிரான்ச் தான் லெஃப்ட் சைட் டேட்டா. ஏன்னா அதுதான் நான் லெஃப்ட் சைட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு ரைட்டுன்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் டிஃபைன் பண்ணுறது, லெஃப்ட் டேட்டா வந்திருக்குன்றதை எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், காமன் டேட்டா ப்ளஸ் நல் வேல்யூஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்போது காமன் டேட்டாஸ் நல் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா நல் வேல்யூஸும் வந்திருக்கு. நல் வந்து பிரான்ச் ஐடியில் இல்லை இல்லையா, ஸோ நல்லும் சேர்ந்து வந்திருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் லெஃப்ட் ஜாயின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் ரைட் ஜாயின் போடுறேன். ஸோ நான் கோ கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த டேட்டாஸை தாண்டி எதுவுமே இல்லை பிரான்ச்ன்ற டேபிளில். ஸோ நான் பிரான்ச் டேபிளில் கொஞ்சம் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுவோமா. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், பிரான்ச் ஐடி மட்டும் இன்சர்ட் பண்ணுவோம். ரிமைனிங் எல்லாம் வந்துட்டு இதுவாக விடுவோம். ஓகேவா. வேல்யூஸ் என்ன மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறோம், பிரான்ச் ஐடி மட்டும்தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். பிரான்ச் ஐடி கூட ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஸோ பிரான்ச் நேம் மட்டும் இன்சர்ட் பண்ணலாம். அட்ரஸ் மட்டும் இல்லை, பிரான்ச் நேம் மட்டும் இன்சர்ட் பண்ணலாம். சென்னை 2ன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸோ எனக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. சென்னை 2 அட்ரஸ் வந்து நல்லுன்னு வருது. இப்போது நான் ரைட் ஜாயின் போட்டேன் அப்படின்னா ஸோ அப்டேட் ஆகிருக்கும், இங்கேயும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது ரைட் ஜாயின் போட்டேன்னா நல் வேல்யூ வந்ததா. நான் லெஃப்ட் சைட் போட்டப்போ பிரான்ச் நேமில் நல் வேல்யூஸ் வந்தது. நான் ரைட் சைட் போட்டப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே query பாருங்கள், என்னென்ன காலம்ஸ் வேணுன்றதை கேட்டிருக்கேன். ஃப்ரம் எம்ப்ளாயின்ற டேபிள்லேருந்து ரைட் ஜாயின் பிரான்ச் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். இந்த காமன் டேட்டாஸ் ப்ளஸ் ரைட் டேபிளில் இருக்க எல்லா டேட்டாஸும் கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன கோ கொடுத்தேன்னா என்ன வருது, ரைட் சைடில் என்ன டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி டேபிள். ஸோ இதில் நல் வேல்யூஸ் வருதா. இதுவே நான் லெஃப்ட் சைட் போட்டேன்னா பிரான்ச்சுன்ற நேமில் நல் வேல்யூஸ் வரும். அதுதான் கரெக்டு. ஸோ இப்போ நான் ரைட் போட்டிருக்கேன், லெஃப்ட் ஜாயின் போடுறேன். லெஃப்ட் ஜாயின் போட்டு நான் கோ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், பிரான்ச்சுன்ற நேமில் நல் வேல்யூஸ் வருது. காமன் டேட்டாஸ் ப்ளஸ் ரைட் டேபிளில் இருக்க எக்ஸ்ட்ரா டேட்டாஸையும் கொண்டு வரது ரைட் ஜாயின். காமன் டேட்டாஸ் ப்ளஸ் லெஃப்டில் இருக்க எல்லா டேட்டாஸையும் கொண்டு வரது லெஃப்ட் ஜாயின். காமன் டேட்டாஸை மட்டும் கொண்டு வரது இன்னர் ஜாயிண்ட். ஓகேவா. இதிலே கிராஸ் ஜாயின் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்.
இது என்ன பண்ணோம்னா ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணோம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நான் கிராஸ் ஜாயின் மட்டும் கொடுக்குறேன். ஜாயின் மட்டும் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ராம் எடுத்துகிட்டு போய் அட்மின் கூட ஃபுல்லாக கம்பேர் பண்ணி வரும். ஸோ கிராஸ் ஜாயின் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் ஒரு போட்டு காட்டணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இதுலேயே நீங்கள் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம், ரைட் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம், இன்னர் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் கிராஸ் ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதை மூடும் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜாயின்ஸ்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா?